ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே தேர்தல் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் ஏறத்தாழ நிறைவு பெற்று இறுதி சுற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை முதலவத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றுவிட்டது. முதலவத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் பாக்கி இருக்கின்றது. இந்த அளவிலே சுமார் 1,60,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கின்றேன். வெற்றியை நோக்கி எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கும் ஜாதி ரீதியாக வாக்குகளை பிரிக்க முடியும் என்பதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு முடிவை இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அரசியல் கட்சியின் அடிப்படையிலே இங்கே தேர்தல் முடிவு அமையும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய திட்டங்களுக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வரவேற்பு தான் இன்றைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட 40 பாராளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளைய நம்முடைய பிரதமரை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தீர்மானிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார். நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சியை நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஏற்படுத்துவார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், ராமநாதபுரம் அமைச்சர் ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன், திருச்சுழி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நம்முடைய நிதி அமைச்சர் மாமா தங்கம் தென்னரசு, புதுக்கோட்டையினுடைய மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சேதர் கார் பாஷா முத்துராமலிங்கம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், நம்முடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்து பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அத்தனை வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்து பாராளுமன்ற தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக இந்த மக்களோடு மக்களாக, மக்களுடைய குரலாக ஒலித்ததால் மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதிக்கு பணியாற்றுவதற்கு இந்த மக்கள் வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி ஒன்றியத்திலே அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் முடிவுகள் எல்லாம் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. எப்படியும் உங்களுடைய ஆட்சி அமைகின்ற போது அதை பயன்படுத்தி நம்முடைய மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அனைத்து பணிகளையும் நம்முடைய மாநில அரசோடு இணைந்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்களோடு இணைந்து நிச்சயமாக இங்கே செயல்படுத்துவோம்.